ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற நம்ம டிமாண்டி காலனி பார்ட் 2 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க நம்ம அருள்நிதி அண்ட் பிரியா பவானி சங்கர். அண்ட் இந்த படத்தை எடுத்திருக்காரு நம்ம அஜய் ஞானமுத்து. ஸோ இவரோட முதல் படமே இதுதான். அந்த படத்தோட இப்போ ஃப்ரான்சைஸ் ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்ட் 3க்கு மேலே பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரானரி. இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ். சாம்சியஸோட பிஜிஎம்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த படத்தில் இந்த அளவுக்கு ஹாரர் போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்குமா, அதுலேயுமே படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி தூக்கி நிறுத்தியிருக்காருன்னே சொல்லுவேன். இதை தாண்டி பிரியா பவானி சங்கர் அண்ட் அவங்களோட நடிப்பு, அவங்க படம் நடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஓடாது அப்படிங்கிற அந்த தியரியை இப்போ உடச்சி எரிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் இந்த படத்தை கேரி பண்ணி கொண்டு போகிறதே நம்ம பிரியா பவானி சங்கர் தான். அவங்களுக்கு தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாகவே இருக்குது. சரி, இப்போ இந்த படத்தோட கதை தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் 1லே ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற நம்ம அருள்நிதியோட கேரக்டர் இறந்து போயிடுச்சு. அப்போ எப்படி இந்த பாட்டில் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் ஓப்பனப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டூயல் ரோலில் தான் நம்ம அருள்நிதி நடிச்சிருக்காப்புல. படத்தில் வர நம்ம பிரியா பவானி சங்கர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த பையனை பொறுத்தளவுக்கு கேன்சரில் சீக்கிரமாகவே இறந்து போயிடுவான். அப்படி இருந்தாலும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர்லேருந்து மீண்டு வந்துடுறான். ஆனால் அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி இறந்துக்கிறான். இதனால பயங்கரமான மன உளைச்சலுக்கு உண்டாகிற நம்ம பிரியா பவானி சங்கர் அதுலேருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வராங்க. ஸோ ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணி நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது தன்னோட ஹஸ்பண்ட் தங்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கை கூட்டு வச்சு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து பேசுனது யார் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னா படத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஜம்ப்ஸ்காரி சீன்ஸ் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேரியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம சாம்சியஸோட அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு ஹாரர் மூவிக்கு அது மட்டும் நல்ல பேக் போனாக இருந்துச்சு அப்படின்னாலே அந்த படம் வந்து செமையாக வந்துடும். செகண்ட் திங், ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் ரைட்டிங். எந்த அளவுக்கு பார்த்து அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த லூக்கோல எல்லாத்தையுமே இந்த படத்தில் ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த படத்தையுமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு ப்ராப்பரான ரைட்டிங், ப்ராப்பரான கேரக்டர் டெவலப்பிங். எந்த ஒரு கேரக்டருமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி சும்மா எடுத்துகிட்டு வரல. எல்லா கேரக்டர்ஸுமே அதுலேயுமே நம்ம பிரியா பவானி சங்கர் கேரக்டர்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம பிரியா பவானி சங்கர் தான் அந்த படத்தை கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லுவேன். ஸோ அவங்க முந்தின படங்கள்லாம் வரும்போது அவங்க வந்து அன்லக்கி பேசன் அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த படம் பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்களோட கேரக்டரும் இருக்கு. அண்ட் ஆல்சோ படமும் அந்த அளவுக்கு தரமாக வந்திருக்குன்னே சொல்லலாம். தென் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அருள்நிதி. ஸோ இவரோட வந்து மூவி செலெக்ஷனாக இருக்கட்டும் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாப்ல. அவருக்கு இந்த படம் கரெக்டாக சூட் ஆகுமா இல்லையா அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற செலக்ட் பண்ணி தான் எடுக்காப்ல. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படத்தை சூஸ் பண்ணதாக இருக்கட்டும் கண்டிப்பாக இவருக்கு நல்லா அடாப்ட் ஆன மாதிரியான ஒரு படம். ஏற்கனவே பார்ட் 1லையும் இவர் தான் லீட் எடுத்திருக்காரு, அது வேற விஷயம். பட் இதுக்கப்புறமும் பார்ட் 3க்கு லீட் கொடுக்குற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதுக்குன்னு அதாவது நம்ம காஞ்சனா படம் எப்படி ஃப்ரான்சைஸ் வந்து 1, 2, 3, 4ன்னு வந்துச்சோ அதே மாதிரி இதுக்குமே வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக இவருக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்து இவரோட கரியருக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ அப்படி டெக்னிக்கல் சைடு வந்தோம் அப்படின்னா விஎஃப்எக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் சூப்பராக பெட்டராக சூப்பராக அவுட்புட் கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள்ல ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டாக இருக்குது. அதுலேயும் நம்ம பிரியா பவானி சங்கர் வேற ஒரு டைமென்ஷன் போகிறதா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வந்து நிறைய இடங்கள்ல நம்ம ஹீரோ வந்து மாடியிலேருந்து கீழே உள்ள போச்சு அந்த இடத்துலலாம் விஎஃப்எஸ் எந்த அளவுக்கு சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த அளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். கூடுதலாக இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக எடுத்து செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதும் தெரியுது. அதுலேயுமே பர்டிகுலராக செகண்ட் ஹாப்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ அந்த அளவுக்கு ஹெவியான இருக்குது அப்படிங்கிறது ஆன் ஸ்க்ரீனில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உணர முடியும். தென் நம்ம அருள்நிதியோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அதுலேயுமே அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஒரு சீன் வரும் ஒரு இடத்துல வச்சு, அந்த சீன்ஸில் அவரோட கண்ணு அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்கேரியாக இருந்துச்சு. அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம சாம்சியோட பிஜிஎம் தான். பிகாஸ் படத்தில் வர ஒவ்வொரு ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ்லையுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு அப்படின்னா அவரோட அந்த பிஜிஎம்ஸாக கண்டிப்பாக விளாண்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி ஓவராலாக இந்த படத்தோட ஹைப் எந்த அளவுக்கு ஏற்றுனாங்களோ ஸோ அந்த ஹைப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு 75% வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் பார்ட் 1ஓட கான்செப்ட் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த செயினை எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பார்ட் 2ல் வந்து நிறைய இடங்கள்ல அந்த தியரட்டிக்கலாக வந்து மாற்றின மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக அந்த இடத்துல கிடைக்குது. பட் பரவாயில்ல, நல்லா கொண்டு போயிருக்காங்க.
படத்தில் எந்தவித ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஹாரர் மூவி, அதுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்குறத மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 4.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.